தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட சந்தைகளில் லட்சக்கணக்கான ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி, குந்தாரப்பள்ளி, ஒரப்பம் ஆகிய பகுதிகளில் நடக்கும் வாரச்சந்தைகள் மிகவும் பிரபலம். போச்சம்பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை, குந்தாரப்பள்ளியில் வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரப்பத்தில் புதன்கிழமையும் சந்தை கூடுகிறது. இந்த சந்தைகளில் ஆடுகள், கோழிகள் ஆயிரக்கணக்கில் விற்பனையாவது வழக்கம். வியாழனன்று தெலுங்கு வருடப்பிறப்பு கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்த வாரச்சந்தைகளில் அதிக அளவு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர, கர்நாடக மாநில எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளதால் அண்டை மாநில மக்களும் இங்கு வந்து ஆடுகளை வாங்கிச் சென்றனர். யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட வாரச்சந்தைகளில் லட்சக்கணக்கான ஆடுகள் விற்பனையாகியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குந்தாரப்பள்ளி, ஒரப்பம், கந்தளி, போச்சம்பள்ளி ஒரு 2 லட்சம் ஆடு ஓடினாங்க இந்த வாரம் ஃபுல்லாவே. உகாதி பண்டிகை முன்னேற்றில் இன்னைக்கு ஒரு 50 ஆடு நான் ஓடி வந்து படம் பண்ண 3000 வந்து 5000, 10,000, 12,000 கொடுத்து விற்றுனோம். நல்லா லாபம் குறைஞ்ச. தெலுங்கு வருட பிறப்பான உகாதியை முன்னிட்டு இந்த வருஷம் ஆடு வந்து அமோகமாக விற்பனை ஆகியிருக்குது. ஒவ்வொரு ஆடு 5000 முதல் கொண்டு 8000 வரைக்கும் போயிருக்குது. லட்சம் ஆட்டுக்கு மேலே போயிருக்குது எல்லாம் இந்த கிருஷ்ணகிரியில் மட்டும். இந்த ஆண்டு ஆடுகளின் விற்பனை அதிகரிப்பால் போதிய வருவாய் கிடைத்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர்.